எல்லாம் மாட்டுக்கறி தின்னு வளர்ந்த உடம்புடா. இதுக்கு அழகு முக்கியம் இல்ல, ஆம்பளையா இருந்தா போதும். நம்ம கிட்ட சரக்கு இருக்கு, மிடுக்கு இருக்கு. காசு உள்ளவளை கட்டு, ஏன்னு கேட்டான்னு வையி, கடவுளா இருந்தாலும் வெட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். கவுண்டர் பாளையம் அப்படின்னு ஒரு படம் நடிகர் ரஞ்சித் அவர்கள் எடுத்திருக்காரு. அது உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு படமா? ஒரே சமுதாயத்துல லவ் பண்ணாக்கா அது வந்து நாடக காதல் கிடையாது. அதுவே வேற வேற சமுதாயத்துல இருந்து லவ் பண்ணாக்கா அது பேர் வந்து நாடக காதல். என்னடா கதை சுத்துறீங்க? ஏண்டா உண்மையிலே சொல்றேன், நாடக காதல்னா என்ன? எந்த அப்பனாவும் தம்புள்ள காதலிக்கிறத ஒத்துக்குவானா? அவனை ஒத்துக்க வைக்கணும்னா போன உடனே மேட்ரை முடிச்சிரு. அவனுங்களுக்கு மானமே பொண்ணுங்க தான்டா. நாம வீழ்ந்த பரம்பரை இல்ல மாமா, வாழ்ந்த பரம்பரை. மேற்கால வர சூரியன் கிழக்கால முனைக்கிறதுக்குள்ள நம்ம ஊடு வந்து சேருமா. அரசியல்வாதிங்க அவங்க கட்சியை வளர்றதுக்கோசம் மட்டுமே நாடக காதல்னு ஒண்ணு பொண்ணு வந்தானுங்க. இப்ப அந்த நாடக காதலை வச்சே படம் எடுத்துட்டு இருக்கானுங்க சில முட்டாள் பசங்க. உண்மையாலுமே ஆண்ட பரம்பரைனா உண்மையா அவனுக்கு ஆண்டு தான் இருந்தானுங்களா? ஆனா 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஆண்ட பரம்பரை சொல்லிக்கிட்டு சில நாய்ங்க பாத்தீங்கன்னாக்கா தக்கூரி மாரி பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுத்திருக்கானுங்க. அது தக்கூரின்னு சொல்ல முடியாது, மூளை வரைச்சு கம்மின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது மண்ணுல விவசாயம் பண்றது பெருசு இல்லடா, பொண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணணும். அவன் தான்டா உண்மையான விவசாயி. நாடக காதல ஒரு பிரச்சனை கொண்டு வந்து மக்களை வந்து திசை திருப்பக்கூடிய ஒரு படமாக இருக்குது. உண்மையாலுமே ஆண்ட பரம்பரைனா யார் சொல்லணும்னு நினைக்கிறேன்னாக்கா உண்மையாலுமே வெள்ளைக்காரன் தான்டா சொல்லணும். இந்தியாவே அவன் கண்ட்ரோல்ல வச்சிருந்தவன் தான் வெள்ளைக்காரன். இன்னைக்கு அவன் கூட அந்த வார்த்தை சொல்லடா ஆண்ட பரம்பரைன்னு. நீங்க எந்த விஷயத்துல ஆண்ட பரம்பரை சொல்றீங்கன்றதான் எனக்கு சத்தியமா தெரியல. காதல்ன்றது வந்து காக்கா குருவிக்கு எல்லாருக்கும் தான்டா காதல் வருது, ஆடு மாடுக்கு எல்லாரும் தான் காதல் வருது. ஆண்ட பரம்பரை சொல்றாங்க இல்லையா, அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணதே இல்லையா, எந்த ஒரு திருட்டும் பண்ணதே இல்லையா, அப்படியே உத்தம புத்திரனாக இருந்துட்டே இருக்காங்களா? எங்க ஜாதிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா எந்த பொண்ணு மேலேயும் தப்பான நோக்கத்துல பார்த்தது இல்ல, எங்க ஜாதிக்காரங்க எந்த ஒரு பொண்ணு தப்பான ரேப் பண்ணதில்ல அப்படின்னு ஏதாவது நியூஸ் இருக்கா சொல்லுங்க? எல்லா ஜாதிக்காரிலையும் தப்பு நடந்தா இருக்கு. நான் எஸ்சிஎஸ்டிலையும் சில பேரு திருடுறாங்க, பொய் சொல்றாங்க, ஏமாத்துறாங்க தான். அதே போலதான் கவுண்டரு, மோலியாரு, வன்னியரு போன்ற அனைத்து ஜாதியிலுமே திருட்டு நடந்துதான் இருக்கு. பொண்ணுங்களை தப்பாதான் பாக்குறாங்க, சில பேரு பொண்ணுங்களை ரேப் பண்ணாதான் செய்யறானுங்க. தப்பான நோக்கத்துல எல்லாருமே பண்ணாதான் செய்யறாங்க. அது எல்லா ஜாதியில தான் இருக்கு. அது ஒரு ஜாதியில தான் இருக்குன்றது வந்து நோக்கி கொண்டு போய் அது படத்தை மூலியமா காமிக்கிறீங்க இல்லையா, அது தாண்டா பைத்தியக்காரதானோ. அது வந்து நீ பொதுநிலையா சொல்லியிருந்தனா தப்பு கிடையாது, ஓகேவா? மாட்டுக்கறி சாப்பிட்றவன் தான் அது தப்பு செய்யறானாக்கா, அப்ப மாட்டுக்கறி சாப்பிட்றவன் யாரு சொல்ற? மாட்டுக்கறி வந்து வன்னியர் தான் சாப்பிட்றாங்களா, இல்ல கவுண்டர் சாப்பிட்றாங்களா, மூலியர் சாப்பிட்றாங்களா? திட்டுத்தனமாக போய் சாப்பிட்றாங்க தான் அவங்களும். ஆனா வீட்டுல எடுத்து வந்து செஞ்சு சாப்பிடல, அவங்க திட்டுத்தனமாக வெளியே போய் வாங்கி சாப்பிட்றாங்க. இது என் ஃப்ரெண்டு சர்க்கிளே நிறைய பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வன்னியர் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மச்சாயின் வந்து மாட்டுக்கறி ரொம்ப பிடிக்கும், ஆனா வெளியே தான் பண்ணி வாங்கி சாப்பிடுவேன், வீட்டுக்குள்ள வாங்கி வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் மாட்டுக்கறி சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? நான் தப்பு சொல்ல வரல மாட்டுக்கறி சாப்பிடுறத. ஆனா இருந்தாலும் அதிகமா மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய ஆட்கள் யாருன்னா SC/ST தான். அவங்களதான் பார்த்தீங்கன்னா தப்பான நோக்கத்துல படம் எடுத்து வச்சிருக்க. முற்றிலும் தவறான விஷயம். நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கு பட வாய்ப்பு கிடையாது. அவர் எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு அவருக்கும் தெரியல. அவர் பெரிய சிவாஜி கணேசனும் கிடையாது, எம்ஜிஆரும் கிடையாது, விஜய் அஜித்தும் கிடையாது. அதனாலே அவருக்கு எப்படி ப்ரொமோட் பண்ண தெரியாம அதனால அவர் ஜாதின்ற நோக்கத்துல வந்து நாடக காதல்னு பேசினாக்கா மக்கள் எல்லாருமே அவர் திரும்பி பார்ப்பாங்க. இப்ப எல்லாரும் பேசுறாங்க இல்லையா, அவர் ஜாதின்ற படம் எடுக்கிறாருன்னு. இப்ப அவர் ஒரு நடிகராக இருக்கிறாருன்றது மக்களுக்கு தெரியல. அததான் அவர் படம் மூலியமாக காமிக்க போறாருன்னு நினைக்கிறேன். சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்ப கூட கள்ளக்குச்சியில கள்ளசாராயம் சாப்பிட்டு எவ்வளவு பேர் உயிர் இறந்திருக்காங்க. அதெல்லாம் வச்சு ஒரு படமா எடுக்கலாம். நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கு பட வாய்ப்பு கிடையாது. அவர் வச்சு ஒரு படம் எடுக்க கூட யாரும் முன்ன வரல. அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதனால இவர் ஜாதின்ற ஒரு படத்தை எடுத்து மக்கள் மத்தியில நானும் பெரிய நடிகன், என்னையும் பாத்தீங்கன்னாக்கா மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சமுதாயம் பார்த்தோன்னா அவர் பின்னாடி வருன்றதுனாலவே அவர் பார்த்தோன்னா ஜாதி படம் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது அதெல்லாம் எடுக்காம இது போய் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? சில பெண்களுடைய சில தாய்மாருடைய கண்ணீர் எல்லாமே இந்த படத்து மூலியமாக நான் காமிச்சிருக்கேன். நடிகர் ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னுடைய வீடியோ வந்து SC/ST மட்டும் இல்ல, எல்லாருமே தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஜாதின்றி எவன் பேசுறானோ ஜாதி பேசிட்டு அவன் வீட்டுல போய் பத்துருவான், ஓகேங்களா? ஆனா பிரச்சனைன்றது உங்ககிட்ட தான் இருக்கு. ஜாதி பின்னாடி யார் போனாலும் சரிதான், பாதிக்கப்படுறது அவங்கள நீங்க தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் எங்காவது போலீஸ் கிட்ட அடி வாங்கினது உண்டா? எவ்வளவு மேடையில சோ ஜாதி கோசம் நான் போராடுறேன், வன்னியர் கோசம் பாடுபடுற ஒரே கட்சி பாத்தீங்கன்னாக்கா சோ பாமக தான். அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் பேசியிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் என்னைக்காவது போலீஸ் கிட்ட அடி வாங்கினது உண்டா? என்னைக்காவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் 1 வருஷம் 2 வருஷம் போய் உட்கார்ந்தது உண்டா?
ஒருவேளை சாப்பாடு இல்லாம உட்கார்ந்தது உண்டா, இல்ல ஒருவேளை சாப்பாடுக்கு தான் பிச்சை எடுத்தது உண்டா? எதுவுமே கிடையாது. சொகுசா வந்து இறங்குவார் கார்ல, சொகுசா மைக்ல நின்று பேசுவாரு, பேசிட்டு சொகுசா போய் உட்காந்துட்டு வீட்டுல போய் உட்காந்து டிவி பார்ப்பாரு. ஓகேங்களா? இவர் பேசிட்டு போனத அதோடைய வன்மத்தை எல்லாமே அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா, சோ நான் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய மீசையை முறுகிட்டு போய் 4 பேர் அடிப்பானுங்க, வெட்டுவானுங்க, குத்துவானுங்க. இவரு டிவில உட்காந்து பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாரு. அவங்களுடைய கேஸை எடுத்து நடத்துறதுக்கு கூட பணம் இருக்காது. அதாவது ஜாதின்ற அடிப்படையில வெட்டிட்டு குத்திட்டு போறானு இல்லையா, அவனுங்களை ஜாமீன் எடுக்க கூட அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் வரமாட்டாரு. அதுக்கு பணம் உதவியும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து பாமக மட்டும் நான் சொல்ல வரல, இது அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் மட்டும் நான் சொல்ல வரல, எல்லாருக்குமே பொருந்தும். ஓகேங்களா? சோ அதை நான் சொல்ல வரேன். அது ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும், திமுக இருந்தாலும், அதிமுக இருந்தாலும், நாம் தமிழ் கட்சியா இருந்தாலும், எந்த ஒரு கட்சியா இருந்தாலுமே இது பொருந்தும். ஓகேங்களா? நான் சொன்னது ஏன்னா அவங்களாம் பேசிட்டு போயிடுவாங்க. அவங்க பேச்சை கேட்டுன்னு வன்முறை இறங்கினாலும் சரிதான், அவங்க பேச்சை கேட்டுன்னு போய் ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் சரிதான். போலீஸ் எல்லாம் பாதிக்கப்பட போறது யாருன்னு கேட்டா அது நீங்க மட்டும்தான். உங்களை ஜாமீன் எடுக்க கூட அங்க காசு கிடையாது. நீங்க வேலைக்கு போனாதான் சாப்பிடுற சூழ்நிலை இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, என் கட்சிக்காரன் இருக்கான், எனக்கு கட்சிக்கார ஜாமீன் எடுப்பான், கட்சிக்காரன் எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு நினைச்சிட்டு நீங்க இதெல்லாம் இறங்குனீங்கன்னாக்கா உங்களோட முட்டாள்தனமான ஆட்கள் யாருமே இல்ல. உங்க குடும்பத்தை பாருங்க. அதுக்கோசம் அரசியல் பத்தி நீங்க பேசாதீங்கன்னா கண்டிப்பா பேசலாம், தப்பு கிடையாது. யாரெல்லாம் ஜாதி வச்சு பேசுறாங்களோ, யாரெல்லாம் மதத்தை வச்சு பேசுறாங்களோ அவங்க பக்கத்துல போய் நிக்காதீங்க, தயவு செய்து சொல்லிட்டேன். ஏன்னாக்கா அவங்க எல்லாமே என்னைக்குன்னா ஒரு நாள் பிரச்சனை கிளப்பி விட்டு அவங்க சொகுசா வீட்டுல போய் உட்காந்துருவாங்க. உங்களை தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு குத்தி விட்டு இல்ல ஏதாவது இடத்துல வெட்டி போட்டுருவாங்க. சோ அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சிருவாங்க. உங்களுக்கு ஜாமீன் எடுக்க கூட உங்க அம்மா அப்பா தான் கதறின்னு இருக்கணும். சோ அதுக்கப்புறம் பாத்துங்க. நடிகர் ரஞ்சித் அவர்கள் படம் எடுத்திருக்காரு இல்லையா, கவுண்டர்பாளையம், அந்த படம் மக்களுக்கான ஒரு படமா, இல்ல அது ஜாதி படமா, இல்ல மத படமா, இல்ல அது யாருக்கோசம் அந்த படம் எடுத்திருக்காரு? ட்ரெய்லர் பார்த்த உடனே நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு கமெண்ட் மூலியமா தெரிவிங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணாமலே, ஆதரவு கொடுக்காமலே நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஒண்ணு தான் சொல்றேன், செப்பரேட் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நன்றி. உங்களின் ஒருத்தனாக பேசிக்கின்றான். இன்றொன்றும் உங்களோட இணைந்திருக்கேன். என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க, அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.